அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்தின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளின் கூடுகைக்குள்ளாய் எங்களை அழைத்து வந்த தயவிற்காய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாய் இந்த ஆயத்த நாளின் காலை பொழுதை நாங்கள் பெற்று உம்முடைய சமூகத்தில் இந்த நாளில் முழுமையான பலத்தை நாங்கள் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கிக் கொள்வதற்கு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதத்தோடு எங்களை பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு இன்றைக்கு நாம் தியானிப்பதற்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். அன்பு பிள்ளைகளை, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள் யார்? யார் ஆண்டவரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? நாம் கிறிஸ்துவோடு இருக்கிற இந்த அனுபவம் தேவ சமூகத்தில் நம்மில் எப்படிப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளின் பலனும் நம்மை நல்வழிப்படுத்தும் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். எல்லா நிலைகளிலுமே ஆண்டவருக்குள் நாம் ஈர்க்கப்படுகிறோம் என்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியமான ஒரு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவர்களோடு இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வார்த்தை கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்குள்ளும் எப்படிப்பட்ட அனுபவத்தை கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். சங்கீதக்காரர் பாடும்போது துன்மார்க்க நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களுடைய சபையிலும் நிலை நிற்பது இல்லை என்று 1வது சங்கீதம் 6வது வசனத்தில் சொல்லுகிறார். துன்மார்க்கர் அழிந்து போவார்கள். அவர்கள் அழிக்கப்படுவதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள். நீதிமொழிகள் 16:4 சொல்லுகிறது, துன்மார்க்கர் நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டவர்கள். அதாவது கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் துன்மார்க்கருடைய நிலை மரணம்தான். அந்த துன்மார்க்கன் ஒருவேளை தன் துன்மார்க்கத்திலிருந்து மனம் மாறினால் தேவ கிருபை அவனை இன்னும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி கர்த்தருக்குள்ளான ஒரு அபிஷேகத்தை அவனுக்கு கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் திறன் ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிற பிள்ளை எப்படிப்பட்ட அனுபவத்தை அது கொடுக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் துன்மார்க்கத்திலிருந்து நாம் விலகவில்லை என்றால் நமக்கு மன்னிப்பும் கிடையாது, கிருபையும் கிடையாது. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், அவர் துன்மார்க்கர் மேலும் தன் இருதயத்தில் யாரெல்லாம் குரோத எண்ணங்கள் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் அருவருக்கிறார்.
அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சற்று யோசித்து பார்ப்போம். 4வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, பக்தியுள்ளவர்களை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கு தேவ பக்தி உள்ளவர்கள் யார்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் எல்லோரும் தேவ பக்தி உள்ளவர்களா? யோசித்து பார்ப்போம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, யார் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என்னுடைய வசனங்களுக்கு நடுங்குகிறார்களோ அவர்களை மட்டுமே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஏசாயா பக்தன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி ஜீவிக்கிற அனுபவம் உள்ள பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? சங்கீதக்காரர் சொல்லும்போது, கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அனுபவத்திலே நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற விதத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? சற்று யோசித்து பார்ப்போம். கர்த்தாவே, காலையிலிருந்து ஆயத்தமாகி உமக்கு நேராக காத்திருப்பேன் என்று 9வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய அனுபவங்கள் தேவனோடு இருக்கிற அந்த தன்மையை எப்படி வெளிப்படுத்தி காண்பிக்கிறது? நாம் தேவனுக்குள் பலப்படுகிற பிள்ளைகளா, அல்லது அவரால் அழைக்கப்பட்டவர்களா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, உண்மையுள்ளவர்களா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், அவன் உங்களைப் போல மனிதன் அல்ல. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேலை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்பே, உன் விண்ணப்பத்திற்கு முன்பே கட்டளை பிறப்பிக்கப்பட்டது, அதை அறிவிக்கவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அவர்களைப் போல அவர்கள் எந்த நிலையில் படைக்கப்பட்டார்களோ அந்த நிலையில் தான் நாமும் படைக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறோம்? தேவ சாயலில் சற்று குறைவாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் நம்மை முடிசூட்டினார் என்று 8வது சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை சார்ந்து இருக்கிறதா என்று யோசித்து பார்ப்போம். எல்லா தீர்மானங்களுக்கும் நாம் கர்த்தருக்குள் நம்மை ஒப்புக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை யோசித்து பார்ப்போம். 7வது சங்கீதம் 11வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் நாள்தோறும் பாவிகள் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையின் தன்மைகள் தேவனுக்குள் எப்படிப்பட்ட அனுபவத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அன்பானவர்களே, எல்லா நிலைகளிலும் தேவன் நம்மை விரும்புவது எல்லாம் ஒரு நல்ல மனமாற்றத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய கூடுகையிலே மனமாற்றம் அடைந்த பிள்ளைகள் ஒருவேளை அவர்கள் பாவம் செய்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வருகைக்கு முன்பு நாம் மனம் மாறி தேவனை சார்ந்த ஒரு ஜீவிதத்தை நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பாவம் இருந்திருக்கலாம், நாம் பாவத்தில் மூழ்கி இருக்கலாம். அந்த குணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்குவதற்கு தான் நம் தேவன் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவர் வந்து அவருடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவத்தை, ஒரு புது மனிதனின் சிருஷ்டிப்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனை சார்ந்து இருந்தாலும் அவருடைய குணத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்பதை யோசிப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையின் ஜீவிதம்
தேவனுக்குள் எந்த அளவு இருக்கிறது என்பதை யோசித்து பார்ப்பு. இந்த காலை வேளையில் தேவ சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் தேவனை சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்க வேண்டும். 2 நாளாகமம் 15:2 ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கர்த்தரோடு இருந்தால் அவர் நம்மோடு இருப்பார், நாம் அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் நம்மை விட்டு விடுவார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனை சார்ந்ததாக காணப்படுகிறதா, அல்லது தேவனுக்குள் பிரியமில்லாத ஒரு அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா என்பதை யோசித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான வாழ்க்கையில் நாம் நிலை நிற்றிருக்க நம்மை தேவ சார்ந்து ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து வாழ்ந்து அவருடைய சாயலை தரித்திருக்கிற ஒரு புது பிறப்பின் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று பவுல் சொன்னது போல நாம் புது மனிதனாக நம்முடைய ஜீவிதத்தை மாற்றுவதற்கு தேவ சகாயத்தை நாம் பெற வேண்டும் என்றார். அவரோடு இருக்க வேண்டும், அவருக்குள் ஜீவிக்க வேண்டும். அவர் நடந்த வழியே நம்முடைய கால்களும் அந்த நடையின் மேல் நடக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் நாம் கற்றுக்கொண்டு தேவ பாதையில் நடக்கும்போது தான் தேவன் சிருஷ்டித்த மனிதனை மீண்டும் புதிய மனிதனாக சிருஷ்டிப்பதற்கு அவர் நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று கர்த்தருக்குள் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்று 1 கொரிந்தியர் 1:26 வாசிக்கிறோம். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த அழைப்பின் பாத்திரத்தை நாம் பெற்று கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து பாதுகாத்து கொள்ளும். இந்த நாளின் விடியலுக்காய் உம்மை ஸ்துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளுக்குரிய பணிகளிலே உம்முடைய கரம் எங்களை காத்து பலப்படுத்தி உமக்குண்டான ஜீவிதத்திலே நாங்கள் வாழ்வதற்கான பலத்தை எங்களுக்கு தாரும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தந்து ஒரு மனமாற்றத்தை பெற்று கிறிஸ்துவோடு சார்ந்து வாழ்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்குள் இருக்கும் குற்றம் குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து அவைகளை நினைக்காதிரும். மீண்டும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் சந்திக்கும் வரை உம்முடைய சமூகத்தை விட்டு பிரிந்து செல்லும்போது பிரியாத நேச கர்த்தருடைய கரம் எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் மீண்டும் நம்மை அழைத்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலையில் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த பலன் கொடுக்கக்கூடியதாய் காணப்படும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். தொடர்ந்து இந்த நாளின் ஆசீர்வாதத்தை பெற்று இந்த நாளை ஆண்டவருக்கு உகந்த நாளாக நாம் ஆசரிப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.